நான் உங்கள் தேவா அஃபீஷியல். நேற்று அந்த பார்ட் 1 வீடியோ போட்டிருப்போம். இன்றைக்கி பார்ட் 2 வீடியோ தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஆஃப்லைனில் வந்து நிறைய விஷயம் பண்ணி வச்சுருந்தேங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டெய்லி கொஸ்டெல்லாம் போய்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தேன். கொஸ்ட்டுன்னா அந்த டெய்லி கம்ப்ளீட் பண்ணாங்க. நேற்று வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் உட்காந்து மண்டே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல ஆசுமா சயின்ஸி அதை எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு காய் தான் 7ஆம் நாள் லாகின் பண்ணோம்னா காய் கிடைக்க மாட்டேங்க. நெக்ஸ்ட்டு ஏகப்பட்ட கொஸ்ட்டும் இருக்க மாட்டேங்குது. நான் பாட்டு தொட்டு குருட்டாமாக்கில் கம்ப்ளீட் பண்ணுறேன் கைஸ். நெக்ஸ்ட்டு ஸ்பின்னிங் வீலுங்க. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பெரிய நருட்டோ வாங்கணுங்க. அப்போ தான் எல்லாம் முடியும். குட்டி வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு வேறு என்ன, இன்னொன்று காட்டுன்னு நினச்சேன். இந்த சைடு கொஸ்டெல்லாம் முடிச்சிடலாம். லைக் வீடியோ வாய்ஸ் வந்து லைட்டாக நாய்ஸாக இருக்கு, ஆனால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஏன்னா நான் அடுத்த வீடியோவில் மாற்றிக்கிறேன். சரி, ஓகே. இந்த பேரண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டெரிடாரா வந்தாங்க. அந்த ஸ்க்ரோலில் டெரிடாரா, ஜாபூசா கிடச்சான், ஆசுமா. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். ஒரு ஃபுல்லான விஷயம் அவ்வளோ பேர் தான் இருக்காங்க. இருங்க, ஆக்சுவலி இதில் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து அக்காட்சிக்கு வந்து ஒரு பிராண்டை வச்சு செயல்படுத்த போகிறோம் டீம் 1ல். ஓகே, வேறு என்ன பண்ணோன்னா, நருட்டோ வந்து இந்த வீடியோவில் நம்ம 15 லெவல் கொண்டு போகிறோம். 15 லெவல். ஓகே, 10 சரி, தெல்லவாரிச்சி டமாரி. ஏன் சரி தெரியாமல் சொல்லிட்டேன். சரி, ஓகே. டமாரி கிளைம் பண்ணியாச்சுங்க. இந்த ஸ்க்ரோல் போட்டு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அட்வென்ச்சரில் போயிட்டு அந்த 12 இது முடிக்க போகிறோங்க. ஏற்கனவே இந்த கோனகா ஃபாரஸ்ட்டை முடித்தேன். அது உங்களுக்கு தெரியாது, நான் கட் பண்ணிட்டேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்ட்டு இதை தான் இப்போதைக்கு ஓட்டிகிட்டு இருக்கேன் கைஸ். சரி, ஓகே. சரி, வாங்க போவோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம டீம் 7 காட்டுறாங்க. ஓகே, சாஸ்கே ரொம்ப இவங்க அந்த பிரிட்ஜு காப்பாற்ற போவாங்கல்ல. ஓகே, பேட்டில் 1. ஆக்சுவலி இப்போ புதுசாக பவர் பின்னாடி அன்லாக் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அவங்கள நான் வந்து லெவலப் பண்ணுவோம். முக்கியமான பவர் காக்குஸோட பவர் இதுதான், அந்த ரெட் கலர் இன்டர்நெட்டா. இதை நான் பார்க்கவே இல்லைங்க. ரெக்கார்டு போனப்போ இப்போ தான் பார்க்குறேன். சரி, ஓகே. இவங்க 2 பேர் சவுண்டு வில்லேஜ். அவங்க கக்காஷி வெட்ட வருவாங்க. அவங்க இல்லைங்க, அது அவங்க தானா? அவங்க தான் பாஸ் ஃபைட். இவன் தாங்க கக்காஷியை வெட்ட வருவான்ல 2 பேர். அந்த பிரிட்ஜி பாடி கடை போவாங்கல்ல அவங்க. உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லணும்ல, அது கண்டென்ட்டாக தான். சரி, ஓகே. இவன் வந்து நான் வந்து ஒரு அட்டாக் கூட பண்ணல. 1000 years of death மட்டும் தான் பண்ணேன். பண்ணுறேன்னா நாங்கள் வந்துவிங்க பார்த்தீங்களா. ஓகே, குட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி, ஓகே. இதில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நான் அப்படியே டப்புன்னு முடிச்சுட்டு போகலான்னு இருக்கேன். ஐ எம் ஆல்வேஸ் டேரக்ட் அண்ட் கீப். அதுக்குள்ளே போயிடுச்சுங்க. இதில் 2x ஸ்பீட்லாம் இருக்குங்க. இப்போ தான் பார்த்தேன், மேலே மேனுவல் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியலங்க. பாருங்கள், இது காக்குஸோட பவர். நெக்ஸ்ட்டு இது வந்து ஹீடானு. ஏன்னா டெரிடாரா வந்து 13ஆம் லெவல் போனால் தான் நம்மளால் அன்லாக் பண்ண முடியும். அந்த ஒரு குறைச்சல் தான். அதுக்குள்ளே விக்ட்ரி. ஏன்னா இவங்க 2 பேரும் ஓகே 10ஆம் லெவல் போயாச்சு. டெய்லி கொஸ்டின் இருக்குங்க. ஓகே, ஆக்டிவ் த போனஸ். ஸோ ஓகே, ஆக்டிவ் கொஸ்ட்டு டெய்லி கொஸ்டின்னா என்னான்னு தெரில. அது நம்ம படி விளாட்றோம், கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, இந்த கேம் யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க கைஸ். நீங்கள் ஒவ்வொரு சப்போர்ட்டும், ஒவ்வொரு ஆதரவு மறக்காமல். நம்ம இந்த வீக்கு இல்லை 2 வீக்ஸ்க்குள்ளே 100 சப்ஸ்கிரைபர் போயிட்டோம்னு வைங்களேன், நம்ம தான் ராஜா. சரி, ஓகே. இப்போதைக்கு நருட்டோலாம் டெவலப் பண்ணுவோம். ஓகே, இந்த நருட்டோ வாங்கணுங்க. முதல்ல 2வது நருட்டோ சரிப்பட்டு வரல. நெக்ஸ்ட்டு இவங்கள டெவலப் பண்ணுவோம். ஹீடான ஒரு 10 கெனில் லெவல் போட்டுவிடுவோம். நெக்ஸ்ட்டு என்னதுங்க அதெல்லாம், எர்த்து, ஃபயரு, வாட்டர். இவங்க நேச்சரா. ஓகே, இவனுக்கு தான் 5 ஹார்ட் இருக்குமே. எனக்கு அதுவும் தெரில இது. ஓகே, தண்டரு, ஃபயரு, விண்டு. ஓகே, இவனுக்கு ஏற்றி வச்சுங்க. ஆக்சுவலி கெக்கேக்கன் காய்க்கும் கெக்கேக்கன் டோக்காயா 2 இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில. சரி, ஓகே. இப்போதைக்கு வாங்க நேராக போயிட்டு டெரிடாரா வைப்போம்ல. ஓகே, பவர் இன்க்ரீஸ் ஆச்சு. நம்ம பவர் ஆல்ரெடி ஒரு 38,000 பார்த்தீங்களா. ஜாபூசா வச்சா பவர் கம்மியாகுது, டெரிடாரா ஏற்றுனா இது ஏறுது. இதுதான் பவர்ஃபுல்னு நினைக்கிறேன், தெரில. ஓகே கைஸ், சரி, ரைட்டு வாங்க. அதுக்குள்ளே ஒரு லெவலப். என்ன லெவலப் போனால் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலப் பாட்டுக்கு. ஹெல்ப் அப் எதுவும் இருக்குது. சரி, ஸ்டாண்டப் என்னமோ இருக்குது. என்னன்னா தெரியல. ஏன் பேரண்ட்ஸ்கிட்ட புள்ளி காட்டுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த வீணாக போனவங்க இருக்காங்க தெரியுமா, லோவர் ரேங்க்கு. இவங்கெல்லாம் அப்கிரேட் பண்ண சொல்லுது. இவங்கள அப்கிரேட் பண்ணி நம்ம காசை வீணாக அடிக்கிறதுக்கு நம்ம யாராவது வேறு ஓவர் பவர்ஃபுல்லாக கிடச்சாங்கன்னு வைங்களேன், அவங்கள இந்த மாதிரி எல்லோ கலரில் கிடச்சாங்கன்னா டமாரியும் நம்ம மூலம் லெவலப் பண்ணுங்க. பண்ணால் தான் நடக்கும். ஓகே, இவன் சவுண்ட் வில்லேஜ் எல்லாம் கிடச்சிருக்கான். ஓகே, போதும் விடுங்க. சரி, வாங்க போவோம். இன்றைக்கி வந்து ஆல்ரெடி இதில் எத்தனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா, ஒரு ஸ்டேஜ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றா கம்ப்ளீட் பண்ணால் தான் எல்லாம் நடக்கும். ஓகே கைஸ், ஐ கட் யுவர் போன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ டெரிடாரா வச்சுச்சா. டெரிடாராவோட பவர் என்னென்னு பார்ப்போமா. இது ஹீடானோட பவரு. சாரி, காக்குஸோடது. நெக்ஸ்ட்டு இருங்க, இந்த இடத்துல ஹீடானை யூஸ் பண்ணி காட்டுறேன். பேட்டில் 2
ஓகே ஹீடான். ஓகே ஹீடானோட பவர் ஆக்சுவலி அதுதாங்க அந்த கீழே வட்டத்தை போட்டு செய்கிறது தான் அதுக்குள்ளே விக்ட்ரி ஆக்சுவலி சரி ரைட்டு. 2 ஸ்டேஜ் இந்த 2 லெவல் இருக்குது தெரியுமா, அதுக்கு மட்டும்தான் லைட்டாக பேட்டில் கம்மியாக இருக்குது. போக போக பேட்டில் அதிகமாகிடுச்சு, நான் செக் பண்ணிட்டேன். நம்ம எவ்வளோ பவர்ஃபுல்லாக வரோமோ ஆப்போசிட்டில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக வராங்க. ஓகே கைஸ், நம்ம ஃப்ரீ ஃபயர் போடலாமா அப்படிங்கிறது மறக்காமல் ஒரு கமெண்டில் சொன்னீங்கன்னா ட்ரை பண்ணுவேன் போட. சரி ஓகே. ஓகே இவங்க தாங்க டீமனு அந்த இதில் கக்காஷி விட்டு வருவாங்கல்ல, இதே நான் 3 வாட்டி சொன்னேன், இப்போ தான் வரான். சரி ஓகே இவனையும் முடிச்சாச்சு, பக்காவும் 3 ஸ்டார் வாங்கியாச்சு. என்னென்னமோ கிடைக்குதுங்களா என்னன்னே தெரில எனக்கு. சரி ரைட்டு. கக்காஷி சாக்குராவோட அனதர் நேம் என்னான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். சரி ஓகே ஒன்றுமே இல்லை, நாங்கள் போவேன் 1000 years of death போட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். அவங்க மயக்கமாகிடுவாங்க, இவங்க போய் அடிச்சிட்றாங்க, அவ்வளோதான் கைஸ். சரி நெக்ஸ்ட்டு இது ஆக்சுவலி நான் ஸ்பீடு பண்ணல, கேம்லேயே ஸ்பீடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மேலே பார்த்தீங்களா 1x இருக்குது, அது கேம்லேயே ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. இல்லாட்டி அதுக்குள்ளே முடிச்சாச்சு கைஸ். ஒரு 2 வார்த்தை பேசாமலேயுமே மேட்ச்சை முடிஞ்சிது. உங்களுக்கு பார்க்க 2 சேனாக இருக்கலாம், கேம் ஆனால் ஒருத்தங்க விளாண்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். சரி ஓகே எடுத்தோடனே காக்குசோ பவரு. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், இந்த இடத்துல காக்குசோ பவரா. இங்கே ஹீடான் ஆனால் அவ்வளோக்கா யூஸ்ஃபுல் தான். நெக்ஸ்ட்டு டெரிடாரா பவரும் யூஸ் பண்ணணுங்க, யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இல்லைனா நல்லா இருக்காது. ஓகே அதுக்குள்ளே வெக்ட்ரி முடிச்சாச்சு. எத்தனை ஸ்டேஜ் முடிஞ்சேன்னு எனக்கே தெரில, ஸ்டேஜெல்லாம் நான் பாட்டு டப்னு வந்துக்கிட்டே இருக்கேன். இந்த லெவல் முடிஞ்சேனே, இந்த இடத்துல வந்து எனக்கு எங்கிட்டு போகணுன்னே தெரில. சரி ஓகே ஆட்டோமேட்டிக் கொடுத்து பார்க்கலாம், அவங்களாம் இங்கே கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் தேடிட்டு இருக்கப்போ தான் சரிட்டு ஆட்டோமேட்டிக் கொடுப்போம் அப்படின்னு மேனுவல் விட்டு ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச் பண்ண இவங்கிருந்து பூந்து வரான். சரிட்டு அதுக்கப்புறம் அந்த வரைக்கும் லாக் அவுட்டான்ட்டு ரிட்டன் ஃபுல் ஆட்டோமேட்டிக் மேனுவலான ஆட்டோமேட்டிக் என்னென்னமோ இருக்குங்க. சரி ஓகே பரவாயில்ல. ஓகே இவங்க பாருங்க நான் பண்ணுறலாம், இவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இது வேறு ரீச் ஆச்சு. ஜாபுஸ் என்ட்ரி, ஜாபுஸ் எவ்வளோ பெரிய ஆள், லைக்காக டம்மி மாதிரி தான் காட்டுறானுங்க. சரி ரைட்டு. ஓகே ஹீடான் பவரு. நெக்ஸ்ட்டு வந்து டெரிடாரோட பவர் வந்து நம்ம ஃபைட்டில் யூஸ் பண்ணலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இல்லை எனக்கு இன்னொன்று ஆக்டிவ் ஆகிருக்குங்க, போன வீடியோவில் இந்த வீடியோ அந்த ஷேடோக்லிங் கிப்ஸ் ஆக்டிவ் ஆகிருக்கு. ஓகே ஜாபுஸ் என்ட்ரி கொடுத்துட்டாங்க, எல்லாத்தோட பவரும் யூஸ் பண்ணியாச்சு. டெரிடாரோட பவர் என்ன கேட்டிங்கன்னா, டெரிடாரோட பவர் ஊதி வெடிப்பான்ல அது பார்த்தீங்களா, நம்ம முடிச்சிட்டோம். இவன் வந்து சொல்லிட்டு போகிறான் ஐ டெஃபிட் ஹாங்குங்க, ஹூ இஸ் த மாஸ்க் மேன் ஹாங்கு. சரிட்டு இதையும் முடிச்சாச்சு கைஸ். எப்படியோ வெற்றிகரமாக அந்த பாஸ் ஃபைட்டை முடிச்சாச்சு. லெவல் 13 கூட்டிகிட்டு போயாச்சு. ஃபைனலி லெவல் 13 கூட்டிகிட்டு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி 15 கூட்டிகிட்டு போகணுன்னு தானே சொன்னேன், ஆனால் 13 என்ன கதை இருந்தாலும் ஓகே. எனக்கு ஏதோ புதுசாக அன்லாக் ஆகிருங்க. 13 லெவல் போவோம். 1 tail 2 tail 3 tail 4 tail 5 tails. இவங்க கூடலாம் என்ன பண்ணணும் தெரியல. டைல்டு பீஸ்ட் ட்ரைனிங்கா. ஓகே 1 tail சிகாகோ போய் பார்ப்போம் இருங்க. சாக்குரா ஸ்ட்ரெண்ட் இட்ஸ் மை ட்ரூத்ஸ் டு ஸ்டாண்ட். என்னது இது ஆக்சுவலி நான் ஸ்பீடு பண்ணலைங்க, அவங்களாம் ஸ்பீடு பண்ணியிருக்காங்க. நிஜமாக நான் வந்து 2xல கூட வைக்கல, 1.68 தான் வச்சு விளாண்டுட்டுருக்கேன் ரெக்கார்டிங்கில். அங்கே பாருங்கள் சிகாகோ எங்கேயோ 15 இன்ட்டு இருக்குது, அதை தேடி தான் கொஞ்சம் தூரம் ஓடி இருக்க போதான் இதோ இங்கே இருக்காங்க சிகாகோ. ஆனால் கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்லா தாங்க கேம் ரெடி பண்ணியிருக்காங்க, ஓரளவு ஒர்த்து தாங்க. சரி ஓகே நானாக டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கண்ணா பின்னாடி சேடக்லான் ஜிட்ஸோ. நெக்ஸ்ட்டு இவங்க பவர்ஃபுல் ரசிங்கெல்லாம் இல்லை, ரசிங்கெல்லாம் இந்த ஒரு அடி 1 2 3 டப்புன்னு முடிச்சிடலாம். சிகாகோ டெஃபிட்டட். ஓகே மெடிக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இட் ஆல்வேஸ் டைரக்ட்லி கீப் மை வேர்ட்ஸ், திஸ் இஸ் மை வே. நெக்ஸ்ட்டு 2 tails இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் சுற்றி பார்ப்போம். 2 tails 3 tails ரிட்டன் 1 tail 2 tail தெரில என்னான்ட்டு. இதுதான் குராமா கொஸ்டாட்டுக்கு டைல்டு பீஸ்ட் ட்ரைனிங். பரவாயில்லைங்க. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்ட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்க, லைக் இப்படின்னு தான் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சா இது வரைக்கும் இது என்னடா இது எம்மா 3000 கட்டணுமா டேடி வேணாடா, நான் ஃப்ரீ ஃபயர் கூட அவ்வளோ செலவு பண்ணதில்லை. சரி ரைட்டு. வேறு கொஸ்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்குது, இந்த ட்ரைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அவத்தார் ஃப்ரைடே பேர் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இவங்களாம் லெவலில் போடுவோமா, 10 கனி லெவலு இவங்களுக்கு 13 லெவல் பக்கா தொலை. நெக்ஸ்ட்டு இவனுக்கு நான் வந்து ஆஃப்லைனில் வந்து ஹினாட்டாலாம் கிடச்சிச்சுங்க, அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இல்லை ஹினாட்டா எல்லோரும் கிடச்சாங்க 10 ஹினாட்டாவை 13 லெவல் போட்டிருக்கேன். சரி அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ கிடைக்கணும்னா எனக்கு அட்லீஸ்ட் 10 லைக்காவது, நான் ரொம்பலாம் கேட்கல, 10 லைக் கிடச்சிச்சின்னா நெக்ஸ்ட் வீடியோ டான் அப்லோட் பண்ணுவேன் கைஸ். சரி ஓகே இவங்கெல்லாம் ஓகே பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது இடத்தெல்லாம். எல்லாத்தையும் மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஆல்ரெடி நம்ம ஒரு 4000 பாயிண்ட்ஸ் இருக்கோம், ஆச்சு முடிச்சாச்சு. ஓகேவா இந்த இடத்த நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிரிட்ஜி தான்.
ஓகே இதை ஃபஸ்ட்டு போனால் தான் தெரியும் பிரிட்ஜா இல்லையான்ட்டு. இதை போய் முடிச்சுட்டு வந்தால் தான் பிரிட்ஜ் தெரியும். ஓகே டப்புன்னு இதை போய் ஒரே ஒரு மிஷன். ஓகே பேட்டில் 1. ஆக்சுவலி நம்ம ஏன் லீஃப் ஷினோபி கூட ஃபைட் பண்ணுறோம் அது எனக்கு டவுட்டு தான். ஏன்னா லீஃப் இவங்க வந்து ஸ்டோனு அந்த கலர் போட்டு படுத்துருந்தாங்க. இவங்க ஸ்டோனு ரைட்டு எனக்கு அதான் தெரில அது. ஓகே வந்தாச்சுங்க அகேன்ஸ்ட் த டைல் பீஸ்ட். ஓகே டப்புன்னு முடிச்சுட்டு இந்த வீடியோ சைன் ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ எடிட் பண்ணுறதுல இல்லை என்ன இருக்குதுன்னு தெரில. ஸ்பீடை குறைச்சி சவுண்டை வால்யூமை குறைச்சி இன்ட்ரோ போட்டுறேன். ஸோ ஓகே ஆயிடுச்சு. நம்ம எப்படியாவது ஒரு 100 சப்ஸ்கிரைபர் போனால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்களும் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா பரவாயில்லன்னு தோணுது. ஓகே பேட்டில் 1 நான் எல்லாம் பேசியிருக்கேனே தவிர பேட்டிலை பற்றி பேசுகிறல பார்த்தீங்களா. ஓகே பரவாயில்லைங்க. ஏன்னா நான் வந்து ஒரு அடி கூட அடிக்கிறதில்ல. இவங்க அக்காட்சுக்கே முடிச்சாங்க. ஏன்னா அக்காட்சுக்கு எவ்வளோ பெரிய பவர். இங்கே பாருங்கள் ஷேடோகன் ஜிப்ஸோ அதுதான் காட்டலான்னு தான் எதுக்கு கேட்குறேன். காட்டுறேன் பாருங்கள் ஷேடோகன் ஜிப்ஸோ. ஏங்க ஷீனோ கூட ஃபைட் பண்ணுறோம். ஓகே பரவாயில்ல. ஓ இதாங்க கேம் ஆட்டுக்கு. சரி ஓகே இதோட இந்த இடத்த வந்து நம்ம கொஸ்டின் வந்து முடிச்சாச்சு. பாஸ் போய்ட்டு 14 லெவல் புஷ் பண்ணியாச்சுங்க. எப்படியோ 15 நினச்சேன் 14. ஸோ ஓகே அவ்வளோதான் guys இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு சப்போர்ட்டும் நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் லிங்க் ஆக்சுவலி மோட்டிவேஷனாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஓசோ டான்ஸோ பிரிட்ஜாக இருங்க பார்த்தலாம். இந்த டான்ஸோ பிரிட்ஜோட உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். பாய்.